டெலிவி என்டர்டெயின் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வந்து திரு செந்தில்குமார் அவர்கள் வந்து நம்மளோட கலந்துரையாட போகிறாரு. எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் இன்றைக்கி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற கூலி திரைப்படத்தை பற்றி. எதனால் அவர்கிட்ட கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சம்பவம். நேற்று நைட்டு தற்செயலாக அவருக்கு ஃபோன் பண்ணுறப்ப அவர் வந்து கூலி படத்துக்கு போயிட்டுருக்கேன்னாரு. நான் அதை கேட்குறதுக்கு தான் அவருக்கே வந்து ஃபோன் பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா, சரி நான் போயிட்டு வந்துடட்டும், போயிட்டு வந்த உடனே இன்னும் தெளிவாக கேட்டுடலாம். ஏன்னா நம்ம கேட்க நினச்சதாக தான் அவர் போகிறதா தான், போயிட்டு வந்தால் தெளிவாக கேட்டுருவோங்கிறதுக்காண்டி நேற்று நைட்டே வந்து வெயிட் பண்ணி இப்போ காலையில் இன்றைக்கி அவரை பிடிச்சி இன்றைக்கி வந்து அவர்கிட்ட வந்து இதை பற்றி கேட்குறோன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அதை பற்றி தெளிவாக பேசிடுவோம். இந்த கூலி திரைப்படம் எப்படி இருக்குது? எல்லாருக்கும் வந்து எதிர்மறையான விமர்சனமாக கொடுக்குறாங்க. இந்த படம் உண்மையிலே நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். ஏற்கனவே வந்து இந்த கபாலி திரைப்படம் வந்து வந்தப்போ எல்லாரும் கழுவி கொஞ்சம் நேரப்போ நம்ம எல்லாரும் ஊற்றலை, கொஞ்சம் பேர் வந்து கழுவி ஊற்றுனப்போ நீங்கள் சொன்னீங்க, அப்படி நினைக்காதீங்க, தியேட்டரில் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள், நான் சொல்கிறேன்னு நீங்கள் ஒரு சொன்னீங்க. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கேங்காக போனோம், நீங்களும் கூட வந்தீங்க. நான் பார்த்தப்போ வந்து நீங்கள் சொன்னதான் கரெக்டாக இருந்துச்சு. அது மாதிரி வந்து நிறைய படங்கள் வந்து அந்த மாதிரி தான் வந்து உங்கள் பேச்சை கேட்டு தான். இது இன்னும் சொல்ல போனால் பழசு வேட்டையாடு விளையாடு, அதுக்குமே வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆமாம், வந்து எல்லாருமே வந்து படமாக அது கொலையும் குளமாக இருக்குன்னாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? படம் தரமான படம், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் சொல்லுங்க. நீங்கள் அதே மாதிரி படம் தரமான படம் நடந்தது, மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதனால் இந்த படத்தை பற்றி ரிவ்யூ வந்து உங்கள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய நான் இந்த படம் பார்க்கல, படம் பார்க்கணுங்கிறதுக்காண்டி கேட்கல, இந்த படம் உண்மையிலே என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் வந்து உங்கள்கிட்ட இதை பற்றி கேட்கணுன்னு ஒரு முடிவு பண்ணி உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்திருக்கேன். இதை பற்றி சொல்லுங்கள். என்ன நல்லது, என்ன கெட்டது இருக்குது? கெட்டது இருக்கா? அதாவது பார்க்க முடியாமல் அருமையாக இருக்கா, இல்லை கொஞ்சம் பார்க்கலாமா, இல்லை நல்லாவே இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் தரம் பிரித்து சொல்லுங்கள். டெலிவி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் முதல் கிழமை வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து, நீங்கள் ஃபோன் பண்ணப்போ நான் படத்துக்கு போயிருக்கோம், நீங்கள் ஃபோன் பண்ணீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த ரஜினி சார் படம், கமல் சார் படம், விஜய் சார், உங்கள் யார் படத்துக்குமே வந்து ஆரம்ப கட்டத்தில் உடனே அந்த ஓப்பன் இஷ்யூ தான் போடக்கூடிய ஆளே கிடையாது. ஆமாம்மா. ஏன்னா எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட்டத்தில் போய் உட்காந்து ஒரு டிக்கெட் எடுத்து பார்க்குற இது எனக்கு போக மாட்டேன். எனக்கு வந்து ஒரு படத்தில் வந்து விமர்சனங்கள் இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம். ஏன் படம் முழுவதும் விமர்சனமாக நெகட்டிவாக சொல்கிறாங்களே, இந்த படத்தில் என்னதான் இருக்கோ அப்படி பார்க்கறதுக்காக அந்த ஒரு தூட்டத்தை முதல்ல கிளம்பிட்டீங்க. அதுக்காகத்தான் அந்த படத்துக்கு முதல்ல நான் போனதே. சார் சுருக்கமாக சொல்ல போனால் படம் ஒரே வார்த்தை கூட, படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் A1 சார். குடும்பத்தோட படம் பார்க்கலாம் சார். என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சார், இவங்க சொல்கிற நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு தகுந்த மாதிரி படம் அது இல்லை சார். உதாரணத்துக்கு 2 சொல்லுங்க கேட்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ரஜினி, ரெண்டாவது வந்து லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜ் சார் வந்து நம்ம ரஜினி ஆடியோ லான்ச்சிலே சொல்லியிருக்காப்புல, நான் லோகேஷ் கனகராஜ் கதை சொல்ல போகிறப்போ வந்து நான் கமல் சார் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இது ஆடியோவே ரஜினி சார் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரஜினி சாரோட 50வது வருஷ படம்னால கமல் ஃபேன் அப்படின்ற ஒரு இதே மீறி ரொம்ப மெனக்கெட்டுருக்காப்புல லோகேஷ் கனகராஜ். குடும்பத்தோட போய் பார்க்கலாம் சார் படம். அப்படியா? நல்லா இருக்கு படம். அப்புறம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இல்லை, இது ஏ சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல சார், நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போக வேணாம். ஏ சர்டிஃபிகேட் உள்ள படமே இது கிடையாது. குடும்பத்தோட குழந்தைகளோட போய் பார்க்கலாம் சார் இந்த படத்தை. அப்படியா? தாராளமாக போய் பார்க்கலாம். அதாவது இந்த படத்துக்கு வந்து அதிகமாக ஹைப் எகிர வச்சது 3 விஷயம் சார். ஒன்று வந்து ரஜினின்ற மந்திரம் இந்தியா ஃபுல்லாக மிகப்பெரிய மாயை ஏற்படுத்தும். ஒரு மந்திர சொல் மாதிரி ரஜினின்ற மாதிரி. ரெண்டாவது வந்து லோகேஷ் கனகராஜ். இது வரைக்கும் அவர் எடுத்த படங்கள் ஃபுல்லாமே வந்து அதிகமான ஹைப்பை திருப்பு முனையாத ஒரு கதையில் வந்து உள்ளே போயிட்டோம்னா, ஒரு படத்துக்கு போய் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கதைக்குள்ள போயிடும். அந்த அளவுக்கு கதைக்குள்ள கொண்டு போய் மக்களை உட்கார வச்சு அதிகமான திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய லோகேஷ் கனகராஜ். 2. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 50வது வருஷ படம். இந்த படத்தில் வந்து ரஜினியோட 50வது வருஷ படம்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் நல்லா உள் வாங்கி ரஜினியை நல்லா பயன்படுத்தி நல்லா படம் எடுத்துட்டார். எனக்கு வந்து நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 இருக்குது சார். ஒன்று வந்து சத்யராஜ் வந்து நல்லா நடிக்கிறீங்களா? இல்லை நல்லா நடிக்கிறேன்றது இல்லை சார். அவர் எவ்வளோ பேர் நடிகர்ன்றது உங்களுக்கு தெரியும். உதாரணம் நிறைய படங்கள் சொல்லலாம். காமெடியாக இருந்தாலும் சரி, குணச்சித்திர விவரமாக இருந்தாலும் சரி, ஒரு வில்லன் கேரக்டர் இருந்து வந்தவர் தானே அவர். அதனால வந்து நடிப்புறான குறை சொல்லவே முடியாது. அவர் இந்த படத்துக்கு வந்து அவரோட என்ன சொல்றது பயன்படுத்துறீங்க, அவரோட திறமையை பயன்படுத்துறீங்க, அவரோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பயன்படுத்து. இது என்னோட கருத்து. அவ்வளோ ஒன்று திரைக்கத்தில் ஒட்டி வர மாதிரி எனக்கு தெரியலை. அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உபேந்திரா, கன்னடத்தில் மிகச்சிறந்த டைரக்டர்.
அந்த வந்து நடிகர். அவருக்கு வந்து இது உள்ள வலுக்கட்டாயமாக திணிச்ச மாதிரி இருக்கு படம். அப்படியா? ஆமாம். இது வந்து ஒருவேளை அவங்க ரசிகர் வியாபாரத்துக்காக கூட இருந்துக்கலாம். இந்த வியாபாரம்ன்றது பார்த்தீங்கன்னா ரஜினி ஒரு ஆள் போதும், இந்தியா முழுக்க ரஜினி ஒரு ஆள் போதும். உபேந்திராவை எதுக்கு இதில் கொண்டாந்தாங்கன்னு சார். நாகார்ஜுனாவை பற்றி சொல்லணும்னா நிறைய சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்க நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு அவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் கேவலமாக நடிக்கலை. படத்தில் ரொம்ப அருமையாக அவர் கொடுத்த கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் அருமையாக வேலை வாங்கியிருக்காரு. வில்லன் அந்த கேரக்டருக்கு நல்ல பொருத்தமாகவே இருக்கார். அடுத்தது அமீர் கானையும் ரோலக்ஸ் கேரக்டர் ஒன்று வச்சு பேசுகிறாங்க. அந்த கதைக்களம் வேற, இந்த கதைக்களம் வேற. அது வேற படம், இது வேற படம். இவங்க புரிஞ்சுக்கிறாம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அமீர் கான் அவர் கொடுத்த வேலையை பக்காவாக பண்ணியிருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காப்புல. லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்டையும் நல்ல வேலை வாங்கியிருக்காரு. அவர் வர்ற சீன் கொஞ்சமாக இருந்தாலும் அவரோட அனுபவம் வாய்ந்த நடிப்பால் மிக திறமையாக பண்ணியிருக்காரு. எனக்கும் தெரியலை. சௌபின் சாஹிப் இந்த படத்தில் வந்து மஞ்சுமல் பாய்சல் நான் பார்த்துட்டு பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவரே தான். நான் வந்து இந்த படத்தில் மஞ்சுமல் பாய்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு காமெடியாக பண்ண ஒரு கேரக்டர் தான் அது. இந்த படத்தில் ஒரு காமெடியாக வருவார் அப்படின்னு தான் அந்த படத்துக்கே போனேன். ஆனால் படத்தில் வில்லன் கேரக்டரில் மனசு பின்றாப்ல. அப்படியா? இந்த படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வில்லனா 2 வில்லனான்ற அளவுக்கு சௌபின் சாஹிப் பண்ணதுனால தான் நாகார்ஜுனாவுக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தமான வில்லன் கேரக்டர் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. மற்ற யூடியூப் சேனலில் பண்ணுறாங்க. அருமையாக பண்ணிருக்காரு. அதில் ஒரு ஸ்டெப்பு போகிறாரு பாருங்க, டான்ஸு அருமையாக பண்ணியிருக்காங்க. அப்படியா? டான்ஸ் கொடுத்துருக்காங்க. டான்ஸ் நல்ல டான்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையாக டான்ஸ் ஆடுறாப்புல. அப்புறம் அவங்க மனைவியாக நடித்தவங்க நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் படத்தில் போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். ரொம்ப அருமையாக, ரொம்ப கணக்கட்சி தான் பண்ணிருக்காங்க அவங்க பாத்திரத்தை. அடுத்தது நம்ம ஸ்ருதிஹாசன், சொல்ல தேவையில்லை. கமலஹாசன் பொண்ணு நடிப்பில் வந்து அருமையாக பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம படத்தை பார்த்த படங்களை காட்டியும் இதில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது அந்த படத்தில் நம்ம சொல்ல போனோம்னா அனிருத்தோட இசை, அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காப்புல. அது ரஜினி படம்ன்றதால ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காப்புல. பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்குது. அடுத்து ஒளிப்பதிவு, ஸ்டண்டெல்லாம் சொல்ல போனோம்னா லாஜிக்கோடு எடுத்திருக்காங்க. மொத்தத்தில் படம் அருமையாக இருக்குது. இப்போ ஒரு ரஜினி ரசிகனாக இருந்தால் அடுத்த படத்தை பார்ப்பாங்க. நீங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள். நிறைய யூடியூப் சேனல்ஸை வந்து படத்தில் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் உங்கள் தலையில் தூக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் படத்தை போய் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கேரண்டி தரேன், படம் அருமையாக இருக்குது.